வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போ பிரியாணிக்கு உள்ள தக்காளி சாஸ் செய்ய போகிறோம். நம்ம சூப்பராக இருக்கும். இது உடனே செஞ்சிடலாம். 1 கிலோ பழமான தக்காளி வாங்கி கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை போட்டுட்டோம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். முந்திரி தேவையான அளவு போட்டிருக்கோம் பாருங்கள். திராட்சை போட்டிருக்கோம், கிராம்பு போட்டிருக்கோம், ஒரு பட்டை. இதை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டோம். அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே கிண்ட போகிறோம். கிண்டிட்டு நான் உங்களுக்கு சூப்பரான தக்காளி சாஸோட வீடியோ போடுறேன். தக்காளி சாஸுக்கு இது மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி வரும் இந்த மாதிரி. இப்போ தக்காளி சாஸு எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பவுலில் நம்ம மாற்றிடலாம். சூப்பராக இருக்கும். தக்காளி சாஸு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.